எங்கள் வீட்டு தோட்டத்தில் மறுபடியும் புதுசாக ஒரு மரம் வந்து முளைச்சிருக்கு. இதுவும் நான் நட்டதெல்லாம் கிடையாது. நாங்கள் சாப்பிட்டுட்டு போட்ட விதையான பப்பாளி விதையில் தன்னால் முளைச்சது தான். உயரம் கூட ரொம்ப அதிகம் கிடையாது. பாருங்கள், நானே பறிச்சிடல. சின்ன மரம் தான். ஆனால் இப்போயே பூ விட்டு பிஞ்செல்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு. இங்கே தான் நிறைய வாழை கொலைகள்லாம் நான் கட் பண்ணியிருப்பேன். நிறைய வாழை மறுபடியும் வந்துட்டே தான் இருக்குது. ஏற்கனவே இலக்கி பழம் 2 கொலை கட் பண்ணியிருப்பேன். அது உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் நான். இப்போ இங்கே பாருங்கள், இதில் கற்றாழை, மருத்துவத்துக்கு பயன்படக்கூடிய கற்றாழையும், இங்கே பாருங்கள் கற்பூரவள்ளி, வெற்றிலை, அப்புறம் அந்த எலுமிச்சம் செடி, மல்லிச்செடி எல்லாமே இருக்கும் எங்கள் வீட்டு தோட்டத்தில். அதோட முக்கியமாக உங்களுக்கு ஒன்று இப்போ காட்ட போகிறேன். அது எதிரில் இருக்கக்கூடிய மாமரம். இந்த மாமரம் வயல்லலாம் இல்லை, வீடுகளுக்கு நடுமதில் இருக்கக்கூடியது தான். பாருங்கள், ஃபுல்லாக எட்டி காய்ச்சிருக்கு. இதுவும் கையில் எட்டி பறிக்கக்கூடிய அளவுக்கு உயரம் கம்மியாக தான் இருக்கும். பாருங்கள், கையில் எட்டி பறிக்க உயரத்தில் தான் இருக்குது. ஃபுல்லாக இருக்குது மாங்காய்.